குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வங்கதேசத்தில் உள்நாட்டு கலவரம் வெடித்ததால் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்தார். அவசரமாக அங்கிருந்து விமானத்தில் தப்பினார். இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். அவரை பாதுகாக்கும் பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டது. இப்போது ரகசிய இடத்தில் அவர் பத்திரமாக உள்ளார். வங்கதேசத்தில் இன்னும் கலவரம் ஓய்ந்தபாடில்லை. இதுவரை 540 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். அரசு கவிழ்ந்த பிறகு மட்டும் 240 பேர் மரணமடைந்துள்ளனர். ஷேக் ஹசீனாவுக்கு மீண்டும் வங்கதேசம் போகும் திட்டம் இல்லை. அதே நேரம் இந்தியா அவருக்கு தற்காலிகமாகத்தான் அடைக்கலம் கொடுத்துள்ளது. பிரிட்டனில் ஹசீனாவின் தங்கை ஷேக் ரெஹானாவின் மகள் துலிப் சித்திக் எம்பியாக உள்ளார். எனவே அவர் வசிக்கும் லண்டன் நகரில் ஹசீனா அடைக்கலம் புக இருப்பதாக தகவல் வெளியானது. அமீரக நாடுகளிலும் அவர் அடைக்கலம் புக வாய்ப்பிருப்பதாக செய்திகள் வெளியாகின. இதற்கிடையே ஹசீனா லண்டனில் தங்குவதாக இருந்தால் அது அவருக்கு சட்ட ரீதியில் பாதுகாப்பான இடமாக இருக்காது என்று பிரிட்டன் கருதியது. ஒருவேளை ஹசீனாவுக்கு எதிராக வங்கதேசத்தில் விசாரணை நடக்கும் பட்சத்தில் அவர் விசாரணைக்காக அங்கு செல்ல நேரிடும் என்பதால் அவருக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாப்பு வழங்க இயலாது என்று பிரிட்டன் கூறியது. ஹசீனா தன் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இந்திய அரசுக்கு தெரிவித்துள்ளார். அவருக்கு வடக்கு ஐரோப்பிய நாடான பின்லாந்திலும் குடும்ப உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அங்கு செல்வது பற்றியும் அவர் ஆலோசித்ததாக தெரிகிறது என்று பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லெமி கூறினார். இதன் மூலம் ஹசீனாவுக்கு அடைக்கலம் கொடுப்பதில் பிரிட்டன் தயக்கம் காட்டியது உறுதியானது. இது ஹசீனாவுக்கும் அவரை பாதுகாக்கும் இந்திய அரசுக்கும் ஒருவிதமான நெருக்கடியை உண்டு பண்ணியது. இருப்பினும் ஹசீனாவின் எதிர்கால திட்டம் பற்றி மத்திய அரசு இதுவரை ஒன்றும் சொல்லவில்லை. அவருக்கு இந்தியா அடைக்கலம் கொடுப்பது தற்காலிகமானதுதான் என்று பார்லியில் ஜெய்சங்கர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் பிரிட்டன் தயக்கம் காட்டுவதை உணர்ந்த இந்தியா இந்த விவகாரத்தில் நேரடியாக களமிறங்கி இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பிரிட்டன் வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமியுடன் மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நேரடியாக போனில் பேசியுள்ளார். வங்கதேசத்தில் இப்போதைய நிலவரம் பற்றி 2 பேரும் விவாதித்ததாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். பரபரப்பான நேரத்தில் டேவிட் லாமி ஜெய்சங்கர் பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஹசீனா விவகாரம் குறித்தும் ஜெய்சங்கர் பேசியிருக்கக்கூடும் என்று தெரிகிறது.